உம் இளம் வயதிலேயே ஓமை கவிஞர் சுரதா கொடுத்த ஊக்கத்தால் பல்வேறு கவிதைகளை சமூகத்திற்கு அளித்தவர். இவருடைய பிற படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிச்ச விழுதுகள், உலகியல் பார்வையில் தமிழ் இலக்கியம் போன்ற நூல்கள் இவரது எழுத்தாற்றலை வெளிப்படுத்துகின்றன. மேலும் பகுத்தறிவு, பொது உடைமை சிந்தனைகளை வெளிப்படுத்துவதில் வல்லன்மை மிக்கவர். இவருடைய காற்றை காப்போம் கவிதை நிலவுக்கு ஒரு மடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இக்கவிதையினுடைய விழுமியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்துவதாகும். கரிக்காற்றை உட்கொண்டு உயிர்காற்றை பிரசவிக்கும் தாவரங்கள், உயிர்காற்றை உள்ளிழுத்து கரிக்காற்றை வெளியிட்டு கழிக்கின்ற மனித இனம். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நமக்கு நன்மை தரக்கூடிய தாவரங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா வாழ வைப்பதில்லை. நமக்கு இயற்கை எப்பொழுதும் நன்மையே செய்யும். அந்த நன்மையை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு தீங்கு தான் விளைவிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வை சொல்கிறாரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம்னா, உயிர் துடிப்பின் அடையாளமாய் இயற்கை சுவாசம், செயற்கை சுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. உயிர் துடிப்பின் அடையாளங்கிறது வந்து இயற்கை சுவாசம் தான். இந்த செயற்கை சுவாசம் என்பது மனிதனுக்கு சில நிமிடங்களோ அல்லது சில மணி நேரங்களோ தான் பயன்படும் அப்படிங்கிறத மனித இனம் மறந்துடுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாசுகள் வந்து நமக்கு அன்றாடம் மனிதனுக்கு வந்து மலர் வளையங்கள் சூட்டுவதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். இன்றைக்கு நிறைய வண்டிகள் புகைகளை வெளியிடுவதனால நமக்கு வந்து அதிகப்படியான சுவாச கோளாறுகள் ஏற்படுது. அதுவும் இல்லாமல் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு இன்றைக்கி மிகுதியாக ஒவ்வொரு வீட்டிலும் 3-4 வாகனங்கள் வைத்து வாகனங்களில் செல்வதும் வருவதுமாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சுட்டி காமிக்கிறாரு. அதோட இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். மேலும் காற்று உந்தியில் எழும்போது தான் மொழி என்னும் பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறார். இது அருமையான கவிதை வரிகள். அதாவது இ உச்சரிக்கும் போது நம்மளுடைய அடி வயிற்றிலிருந்து காற்றின் மூலமாக தான் அந்த ஓசை வெளியே வருது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்துக்கணும். அப்போ அந்த காற்று நமக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு மறந்துடுறோம். அதை தான் அவர் இந்த கவிதை மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. இன்று வாகன புகைகளால் வாய்க்கரிசியும் மிதக்கும் கழிப்பறையாய் காற்று மாறும்போது பங்கீட்டு கடைகளிலும் ஆக்சிஜன் கிடையாது அப்படிங்கிறார். ஆமாம், இன்றைக்கு டெல்லியினுடைய நிலைமையை நினச்சி பார்த்தோம்னா சுவாசிப்பதற்கு காற்று இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுறாங்க தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு அப்படிங்கிறத மறந்துட்டு இன்றைக்கி நம்ம இயற்கையோடு இந்த வாழ்வு வாழ்ந்தாலும் அதை பெரிதாக வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்துக்கணும். மனிதன் சுவாசிப்பதற்கு முக்கியமான ஒரு செயல்படுவது நுரையீரல். அந்த நுரையீரலை இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோமா அப்படின்னா இல்லை. அதுதான் இந்த கவிதையில் அவர் சொல்கிறாரு. நுரையீரல் எல்லா நோய்க்கும் இறையீரலாக மாறும். காற்றில் பருவும் கிருமிகளை வடிகட்டும் மருந்து ஜல்லடை உண்டா அப்படின்னு கேட்குறார். அப்போ நம்ம காற்றை மாசுபடுத்தினோம்னா அந்த காற்றில் பரவுன நோய் கிருமிகளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து காற்றை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. சுவாச காற்றே நோய் காற்றாக மாறும்போது செயற்கை சுவாசமும் ஏது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சுவாச காற்று, நம்ம சுவாசிக்கும் காற்றே நோயாக இருக்கும்போது அதனை சுவாசிப்பதால் நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, உயிரையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, தக்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு மனித சமூகமும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தங்களை பாதுகாத்து கொண்டு இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த கவிதை. அந்த இயற்கையின் மூலம் வரக்கூடிய பயன்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு மனிதன் வாழ்வதற்கு என்றும் இயற்கையே துணை நிற்கும். அந்த இயற்கையோடு நாமும் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த கவிதையின் மூலம் வலியுறுத்துகிறார் கவிஞர் பொன் செல்வகுமார். அனைவரும் இயற்கையை காப்போம், நம்மளுடைய வாழ்க்கையை வளம் பெற செய்வோம். நன்றி. இளம் வயதிலேயே ஓமை கவிஞர் சுரதா கொடுத்த ஊக்கத்தால் பல்வேறு கவிதைகளை சமூகத்திற்கு அளித்தவர். இவருடைய பிற படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிச்ச விழுதுகள், உலகியல் பார்வையில்
தமிழ் இலக்கியம் போன்ற நூல்கள் இவரது எழுத்தாற்றலை வெளிப்படுத்துகின்றன. மேலும் பகுத்தறிவு, பொது உடைமை சிந்தனைகளை வெளிப்படுத்துவதில் வல்லன்மை மிக்கவர். இவருடைய காற்றை காப்போம் கவிதை நிலவுக்கு ஒரு மடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இக்கவிதையினுடைய விழுமியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்துவதாகும். கரிக்காற்றை உட்கொண்டு உயிர்காற்றை பிரசவிக்கும் தாவரங்கள். உயிர்காற்றை உள்ளிழுத்து கரிக்காற்றை வெளியிட்டு கழிக்கின்ற மனித இனம். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நமக்கு நன்மை தரக்கூடிய தாவரங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா வாழ வைப்பதில்லை. ஆனால் நமக்கு இயற்கை எப்பொழுதும் நன்மையே செய்யும். அந்த நன்மையை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு தீங்கு தான் விளைவிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வை சொல்கிறாரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம்னா, உயிர் துடிப்பின் அடையாளமாய் இயற்கை சுவாசம், செயற்கை சுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. உயிர் துடிப்பின் அடையாளங்கிறது வந்து இயற்கை சுவாசம் தான். இந்த செயற்கை சுவாசம் என்பது மனிதனுக்கு சில நிமிடங்களோ அல்லது சில மணி நேரங்களோ தான் பயன்படும் அப்படிங்கிறத மனித இனம் மறந்துடுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாசுகள் வந்து நமக்கு அன்றாடம் மனிதனுக்கு வந்து மலர் வளையங்கள் சூட்டுவதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். இன்றைக்கு நிறைய வண்டிகள் புகைகளை வெளியிடுவதனால நமக்கு வந்து அதிகப்படியான சுவாச கோளாறுகள் ஏற்படுது. அதுவும் இல்லாமல் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு இன்றைக்கி மிகுதியாக ஒவ்வொரு வீட்டிலும் 3-4 வாகனங்கள் வைத்து வாகனங்களில் செல்வதும் வருவதுமாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சுட்டி காமிக்கிறாரு. அதோட இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். மேலும் காற்று உந்தியில் எழும்போது தான் மொழி என்னும் பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறார். இது அருமையான கவிதை வரிகள். அதாவது ஆ ஆ இ உச்சரிக்கும் போது நம்மளுடைய அடி வயிற்றிலிருந்து காற்றின் மூலமாக தான் அந்த ஓசை வெளியே வருது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்துக்கணும். அப்போ அந்த காற்று நமக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி மறந்துடுறோம். அதை தான் அவர் இந்த கவிதை மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. இன்று வாகன புகைகளால் வாய்க்கரிசியும் மிதக்கும் கழிப்பறையாய் காற்று மாறும்போது பங்கீட்டு கடைகளிலும் ஆக்சிஜன் கிடையாது அப்படிங்கிறார். ஆமாம், இன்றைக்கு டெல்லியினுடைய நிலைமையை நினச்சி பார்த்தோம்னா சுவாசிப்பதற்கு காற்று இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுறாங்க தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு அப்படிங்கிறத மறந்துட்டு இன்றைக்கி நம்ம இயற்கையோடு இந்த வாழ்வு வாழ்ந்தாலும் அதை பெரிதாக வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்துக்கணும். மனிதன் சுவாசிப்பதற்கு முக்கியமான ஒரு செயல்படுவது நுரையீரல். அந்த நுரையீரலை இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோமா அப்படின்னா இல்லை. அதுதான் இந்த கவிதையில் அவர் சொல்கிறாரு. நுரையீரல் எல்லா நோய்க்கும் இறையீரலாக மாறும். காற்றில் பருவும் கிருமிகளை வடிகட்டும் மருந்து ஜல்லடை உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம காற்றை மாசுபடுத்தினோம்னா அந்த காற்றில் பரவுன நோய் கிருமிகளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து காற்றை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. சுவாச காற்றே நோய் காற்றாக மாறும்போது செயற்கை சுவாசமும் ஏது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சுவாச காற்று, நம்ம சுவாசிக்கும் காற்றே நோயாக இருக்கும்போது அதனை சுவாசிப்பதால் நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, உயிரையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, தக்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு மனித சமூகமும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தங்களை பாதுகாத்து கொண்டு இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த கவிதை. அந்த இயற்கையின் மூலம் வரக்கூடிய பயன்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு மனிதன் வாழ்வதற்கு என்றும் இயற்கையே துணை நிற்கும். அந்த இயற்கையோடு நாமும் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த கவிதையின் மூலம் வலியுறுத்துகிறார் கவிஞர் பொன் செல்வகுமார். அனைவரும் இயற்கையை காப்போம், நம்மளுடைய வாழ்க்கையை வளம் பெற செய்வோம். நன்றி.